அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட போகும் கிரக மாற்றம் தலைகீழாக நின்னாலும் இனி விதி விடாது. எண்ணி 7 நாட்களுக்குள் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் பாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சிக ராசியில் சூரியனும் புதனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில கும்பராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதனான சனி உங்கள் ராசியிலேயே பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே நேரம் செவ்வாயினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் பதியுதுங்க. எனவே பிரச்சனைகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. மட்டும் இல்லாம தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் குறையலாங்க. உடன்பிறப்புகள் வழியில் செலவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய பயம் அகல இறை வழிபாடே கை கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சுக பாக்கிய அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வருவது என்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால பொருளாதார சிக்கல்கள் நீங்கி தனவரவுகள் ஏற்படுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க. செவ்வாய் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் துணிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. காரிய தடைகள் விலக இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் இணைந்து யோகத்தில் இருப்பதால கும்பராசினியர்களுக்கு அரசாங்க உதவிகள் உண்டுங்க. அதே போல் போட்டி தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்காக காத்து கொண்டிருக்கும் கும்பராசினருக்கு உங்களுக்கு சாதகமான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இந்த வாரம் முழுவதுமே வக்ரம் பெறுகிறாருங்க. உங்கள் ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனைகள் உருவாகலாம். கொடுத்த தொகையை வாங்க முடியவில்லையே, வாங்கிய தொகையை கொடுக்க முடியவில்லையே என்ற கவலை மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பணப்பற்றாக்குறை அதிகரிக்குங்க. அருளாளர்களுடைய ஆசி அனுபவஸ்தர்களுடைய அறிவையும் கை கொடுக்கும் நேரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறாருங்க. உங்களுடைய ராசியில் உள்ள சனி வகை கிரகமான செவ்வாய் பார்க்கும் போது மகிழ்ச்சி குறையுங்க. மனக்கவலை அதிகரிக்குங்க. உடன்பிறப்புகளினுடைய வழியில் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாங்க. தொழில் பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கவலை அதிகரிக்குங்க. இது போன்ற நேரங்களில் தசா புக்திக்கு ஏற்ற தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. தொட்ட காரியங்கள் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்குங்க. துணையாக இருப்பவர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாது. அதாவது பஞ்சாயத்துகள் இழுபறி நிலையில் இருக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்காதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் அதாவது கடகராசியில் நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாய் கூடிய விரைவில் வக்ரமம் பெற இருக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்கள்
இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் வக்ரம் பெறுவது, இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. தொழில் பங்குதாரர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டாங்க. உடன்பிறப்புகளினுடைய பகை அதிகரிக்குங்க. பாக பிரிவினைகள் இழுபறி நிலையில் இருக்குங்க. பஞ்சாயத்துக்கள் நீடிக்குங்க. பழைய வழக்குகள் முடிவுற்றாலும் புதிய வழக்குகள் தொடருங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை பகித்து கொள்ள கூடாதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் சஞ்சரித்து கொண்ட சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு வரையஸ்தானத்திற்கு வரும் சுக்கிரனால் விலை உயர்ந்த பொருட்களை விற்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுங்க. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. குறிப்பா தொழில் நஷ்டத்தை ஈடுகட்ட வாங்கிய சொத்துக்களை விற்க வேண்டியதற்கு ஒரு நிலை வரலாம். பெண்வழி பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. இடமாற்றம் ஊர் மாற்றம் எளிதில் கிடைத்தாலும் இவை திருப்தி தருவதாக அமையாதுங்க. பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் அனுகூலம் உண்டுங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களை அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. மாணவ மாணவியர்கள் பெற்றோர்களுடைய ஆசிரியர்களுடைய ஆலோசனைப்படி நடப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் பெண்மணிகளுக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குடும்ப சுமை கூடுங்க. அதே போல ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடமிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிற மாணவ மாணவிகளுடன் தர்க்கம் செய்யும் போது எச்சரிக்கையாக இருங்க. வாக்கு ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் உணர்ச்சி வசப்பட்டு தவறான சொற்களால் பிறர் மனதை ஆத்திரத்தையும் முன்கோபத்தையும் உருவாக்கிவிட சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் சந்தேகத்திற்கிடமின்றி உணர்த்துதுங்க. தவிர்ப்பது மிக மிக நல்லது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருப்பினும் அதற்கேற்ற விளைச்சலை தந்தருள்வார் சனி பகவான் செவ்வாயும். அதே போல் ஏற்கனவே கூறியுள்ளபடி இந்த காலகட்டங்கள் ஏகாதிபதியாகவே சனி பகவான் திகழ்கிறாருங்க. கொடுப்பதில் தன்னிகரற்றவர் சனி பகவான். ஆதலால் இந்த ஆண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் தண்ணீர் பற்றாக்குறை சிறிதளவும் கூட இருக்காதுங்க. அதிக அளவு மழை பொழிவதால விளைச்சலும் ஒரு சிறு பங்கு பாதிக்கப்படக்கூடுங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அதிக உடல் உழைப்பையும் கற்பனையான கவலைகளையும் இரவு நேரங்களில் கண் விழிப்பதையும் குறைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. உணர்ச்சி வசப்படுவது எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலை பயங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையிலோ கிழமை தோறும் மாலை பிரதோஷ நேரத்தில் 3 அகல் விளக்குகள்ல தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குது.